ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சேவை யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக ஆதார் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க. நிறைய பேருக்கு ரொம்ப தேவைப்படுற ஆவணம் அப்படிங்கிறதுனால அதில் ஆன்லைன் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். என்னெல்லாம் ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேவை சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிற சூப்பரான ஆன்லைன் ரிவ்யூ போர்ட்டல் தாங்க. இதில் புதுசாக வர கேஜெட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை பற்றின ஹானஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து இதில் டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றி சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட ரிவ்யூஸை genreviews.online அப்படிங்கிற போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அந்த ரிவ்யூஸை பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே ஆதார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆவணம். அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் நிறைய பேருக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதை எப்படி பண்ணணும், எங்கே போய் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆதாருக்கு என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அப்படிங்கிறத வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஊர்லேயுமே கேம்ப் மேடில் எடுத்தாங்க. அப்போ வந்து அது ரொம்ப முக்கியமான ஆவணமாக மாறும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போது இருக்கிற நிறைய ஸ்கீம்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஆதாரில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணாமலே விட்டுருந்துருப்பாங்க. அதை அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஆதார் சேவை மையங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்குது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும், முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் இருக்கும், கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் இருக்கும், தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்கோடுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஆதாருங்கிற மாதிரி அந்த பின்கோடு பேஸில் ஆதாரும் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நேரடியாக இந்த சேவை மையங்களுக்கு போயிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே எப்படி நீங்கள் ஆதார் எடுக்கும்போது ஸ்டார்டிங்லலாம் வந்து ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஐரிஸ் ஸ்கேனர் மூலமாக கண் கருவிழிக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஆதார் சேவை மையங்களில் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். நார்மலாக நிறைய பேருக்கு தேவைப்படுறது மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கிறது தாங்க. இந்த மொபைல் நம்பர் அப்டேட்டை வந்து நீங்கள் ஏதோ இசேவை மையத்தில் போய்ட்டு தான் வந்து மாற்ற முடியாது. ஆதார் மையங்களில் போய் மட்டும்தான் மாற்ற முடியும். சப்போஸ் உங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது பழசாக இருக்குது அப்படின்னாலும் அதை மாற்றுறதுனாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயோ நேம்லேயோ கரெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை அட்ரஸ் வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதை கூட நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பொதுமக்களே அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு அட்ரஸை மட்டும் ஆன்லைனில் மாற்றிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா uida.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆதார் சம்மந்தமான அனைத்து விவரங்களுமே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆதாரோடைய ஆன்லைன் அப்டேட் போர்ட்டல் வந்து இதுதாங்க. இதில் வந்து உங்களுடைய ஆதாரோடைய 12 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருந்திருக்கணும். மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் இருக்கிற ஆன்லைன் சர்வீசஸ்குள்ளே நீங்கள் உள்ளே போய்க்க முடியும். நிறைய பேர் இப்போ பழைய ஆதார் கார்டெலாம் வச்சுருந்துருப்பாங்க, கிளியர் கண்டிஷனில் இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆதாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பிவிசி ஃபார்மேட்டில் வந்து ஆன்லைன்லேயே ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்து வந்துடும். அதுக்கான சார்ஜஸ் ₹50 தான். நீங்கள் அதை ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு தேவையான மாதிரி ஆதார் கார்டை வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பிளாஸ்டிக் கார்டு டைப்பில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதாரில் வந்து என்ன பேங்க்லாம் லிங்க் ஆகியிருந்திருக்கு, அது போக நீங்கள் எங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற விவரங்களை கூட நீங்கள் உங்களுடைய ஆதார் கூட இருக்கிற மொபைல் நம்பர் ஓடிபி மூலமாக உள்ள லாகின் பண்ணி செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன தகவல் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுடைய ஆதாரில் ஏதாவது அட்ரஸ் மாற்றணும், இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் சம்மந்தமான ஆதார் சம்மந்தமான அப்டேட்ஸ் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த UIDAI அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இன்னும் குழந்தைகளுக்கெல்லாம் இருக்காமல் இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு சைல்டு என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதார் சேவை மையம் எல்லாத்துலேயுமே குழந்தைகளுக்கான ஆதாரம் எடுத்து தருவாங்க. அங்கே வந்து நீங்கள் இந்த ஒரு சர்வீஸை அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.